ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் மஷ்ரூம் ரெசிபிஸ் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம். அது எல்லாமே ஐகார்டில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா சவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கிட வேணாம், க்ரன்ச்சியாக இருந்தால் மஷ்ரூமோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, இது எல்லாமே மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே மஷ்ரூம் குழம்பு, மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் பிரியாணின்னு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சிருக்கோம். ரொம்பவே சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த காளான் பொரியல் நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.